திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை தன்னுடைய நாதஸ்வரத்துல தோடி ராகம் வாசிச்சா அதை நாள் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி பேரானந்தப்பட்டிருக்காரு. அவர் இசை முறைப்படி கத்துக்கிட்டவர் கிடையாது, சாதாரண ஒரு பாமரர் தான். ஆனா எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா, இசையை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் ரெண்டு வகை. ஒன்று லட்சண ஞானஸ்தர்கள், ரெண்டாவது லட்சிய ஞானஸ்தர்கள். லட்சண ஞானஸ்தர்கள் அப்படிங்கிறவங்க நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களா இருக்கட்டும், பாடுறவங்களா இருக்கட்டும், இசை சார்ந்த யாராவது ஒரு பங்களிப்பை வெளிப்படுத்தும் போது அதுல எங்க தவறு வரும் அப்படின்னு உன்னிப்பா ஒரு இசையை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் லட்சண ஞானஸ்தர்கள். லட்சிய ஞானஸ்தர்கள் அப்படிங்கிறவங்க அதை கேட்டு ரசிப்பாங்க, மற்றபடி அதுல தவறெல்லாம் பார்க்கக்கூடியவங்க கிடையாது. அந்த லட்சிய ஞானஸ்தர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் ஆனந்தம் அடைகிற மாதிரி நம்ம ஒரு இசையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாராம் எல்லா இசை கலைஞர்களுக்கும். அந்த வகையில் ஒரு தடவை திருச்சி மலைக்கோட்டையில் கும்பாபிஷேகம் நடக்குது. அப்போ சுவாமி புறப்பாடு போயிட்டு இருக்கு. அப்போ மதுரை பொன்னுசாமி பிள்ளையுடைய ஒரு நாதஸ்வர கச்சேரி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அப்ப மதுரை பொன்னுசாமி பிள்ளை இந்த நாதஸ்வரத்தை வாசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஆலாபனை பாட ஆரம்பிச்சிருக்காரு. பலே அப்படின்னு ஒரு குரல் வந்திருக்கு. யார்கிட்டேருந்து அது வந்திருக்கு அப்படின்னா, கேஸ் லைட் தூக்குற ஒருத்தர்ட்டேருந்து வந்திருக்கான். அவர் ஒவ்வொரு தடவையும் அந்த ஆலாபனையை கேட்டிருக்காரு, பல பேர் பாடி. அது அவருடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. கரெக்டா அந்த இடம் வரும்போது பலேங்கிற வார்த்தை, அந்த ஒரு ஓசை அவர்கிட்டேருந்து வந்திருக்கு. அவர் இசை முறைப்படி கற்றவர் கிடையாது, ஆனா திரும்ப திரும்ப கேட்டே அப்படி ஒரு ஞானத்தை அவர் இசையில் அடைஞ்சிருக்காரு பாருங்க. அவர் தான் லட்சிய ஞானஸ்தர். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் ராஜரத்னம் பிள்ளைகிட்ட இருந்ததை எல்லாருமே ஸ்லாகிச்சு சொல்லியிருக்காங்க. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கூட அதை எப்படி சொல்லுவார் ஒரு கவிதையில் அப்படின்னா, செவியினில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பால் பொங்கிய தோடி வேறிங்கு எவரிடம் போகும் அப்படின்னாராம். அப்படிப்பட்ட திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய இசை ஞானம் அப்படிங்கிறது காலம் கடந்தும் பேசப்பட வேண்டிய ஒன்று.